ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான மீல் மேக்கர் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, அப்புறம் வெட்டி வச்சு பல்லாரி ஒரு 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சேர்த்த பூண்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மசாலாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மசாலா, அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் உப்பு, தேவைக்கிற உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஊற வச்சு இஞ்சி எடுத்து சோயாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இது வெறும் சாப்பாட்டில் போய் வரைச்சி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கின பிறகு தான் சோயா சேர்க்கணும். அப்புறம் கொத்தமல்லி புதினாவை போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி புதினா போட்டு வைக்கிறவங்க தான். இதே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.